மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது இன்னைக்கு திருச்சியில ஒரு இளைஞர் வந்து Instagramலேருந்து வீடியோ வெளியிடுறாரு. அதாவது நானும் என் குழந்தையும் செத்துக்க போறோம்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு சில மணி நேரம் கிட்டுருச்சு. நெறைய ஊடகங்களா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே தெரிய வருது. ஸோ அப்படி தெரிய வந்தது அது உண்மையா? அத பத்தி இருக்கக்கூடிய பின்னணிகள் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளா வீடியோ போட்டுட்டுருக்கேன். சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நான் இதுவரைக்கும் போட்ட வீடியோஸ்ல எதுலயுமே சப்போர்ட் கேட்டதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வர கன்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது என்னன்னா, ஒரு Instagram இளைஞர் அதாவது ஒரு இளைஞர் வந்து தன்னுடைய மனைவி வந்து கள்ள தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. ஸோ வெளியிட்ட உடனே தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. நானும் என் குழந்தையும் செத்து போறோம். எங்களுடைய லைஃபே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை பார்த்தோம்னாக்க அலறுது. அதாவது அப்பா பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்குன்னு சொல்லுது. ஆனா அந்த இளைஞர் இப்பவும் வந்து அதாவது அந்த வீடியோலயே நானும் என் மனைவிய அறுத்து போட்டுறேன். நானும் என் குழந்தையும் சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா வீடியோ வெளியிடுறாரு. என் பொண்டாட்டியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் திருச்சி தென்னூர்ல சங்கீதபுரத்துல இருக்கிற அந்த ஜோசுங்கிற அவனால எல்லாமே போச்சு. தயவு செய்து அவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்க. முன்னாடிட்டு எவ்வளவு சொல்லி சொல்லி கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன். திமுறா பண்ணாதடி, பேசாதடி, கேட்க மாட்டாளே. அது வெளியான ஒரு கொஞ்ச நேரங்கள்ல Instagram இருக்கட்டும், YouTube, WhatsApp, Facebook இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்தி வீடியோ ஃபாஸ்டா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருந்துட்டு இருந்தோடனே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வீடியோ விசாரிச்சு பார்த்த வரைக்கும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அந்த கணவனுடைய மனைவி கள்ளத்தொடர்புல இருந்திருக்காங்கன்றது தெரிய வருது. அதிலேயே தெளிவா சொல்லியிருப்பாரு. ஒரு வீடியோவும் வெளியிட்டிருப்பாரு. அதாவது அங்கெல்லாம் போயிட்டு சண்டை போடுற மாரியும், அந்த பெண் வந்து சரமாரியா திட்டுற மாரியும், இவரும் வந்து சரமாரியா திட்டுற மாரியும், கள்ளக்காதலன் வர மாரியும், வர மாதிரி இல்ல பத்துட்டு தான் இருக்காங்கன்றது தெரிய வருது. அந்த பெண் தப்பான பெண் அப்படின்றது அப்பட்டமா, வெளிச்சமா அந்த வீடியோல தெரியுது அப்படின்றது எந்த ஒரு நீ எதுவுமே இல்லாம ஒரு நிதர்சனமான உண்மையா தெரிய வருதுங்க. இது என்ன ட்ரெஸ்? யார் உள்ள இருக்கவன்? உள்ள இருக்கிறது யாரு? உள்ள இருக்கவன வெளில வர சொல்லு. வர சொல்லு. வர சொல்லி அவன வெளில. நான் அடிக்கிறேன் சொல்றேன். வர சொல்லு. வெளில வர சொல்லு. ஜோசு ப்ரோவா? ஜோசு ப்ரோ இங்க வெளில வா. வெளில வாடா அக்கா. இங்க வெளில 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 வெளில. ஏன் முண்டாட்டி விட்டு நீ எப்படா நைட்டு போய் ஸ்டே பண்ற? நீ வெளில வா. வெளில வா. வெளில வாடா. டேய் வெளில வாடா. வெளில வா. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் சாகரன் சுட்டு வீடியோ வெளியிடுறீங்க அப்படின்றது என்னுடைய கொஸ்டின். அந்த பெண் தப்பானவள் அப்படின்றது தெரிய வருது. நீங்க விட்டுட்டு போயிடுங்க. நீங்க ஏன் ஒரு Instagram இருக்கு. அத ஒரு சமூக வலைதளத்துல தெரியப்படுத்துறது தப்பே இல்ல. ஆனா நீங்க சாகரன் சொல்றது வீடியோ வெளியிடுறது ரொம்ப 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 ஒரு தப்பான விஷயம். அதுவும் குழந்தைய வச்சு வெளியிடுறது ரொம்ப 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 ஒரு தப்பான விஷயம். இதுக்கு நீதிமன்றங்களா இருக்கட்டும், யாரோட தக்க தண்டனை தருவாங்க. நீங்க க மனைவி தப்பு பண்றாங்கன்னு தெரியும். குழந்தைய வச்சு நீங்க சாகரன் வீடியோ வெளியிடுறதே ரொம்ப 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 ஒரு தப்பான விஷயம். நீங்க எந்த ஒரு இளைஞர்களும் இத ஒரு ஊக்கமாவும், இன்ஸ்பிரேஷனாவும் எடுத்துக்கூடாது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். ஸோ நீங்க அந்த பெண் தப்பானது தெரியுது, ஒரு பஜாரினி தெரியுது. நீங்க ஏன் அந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க வெளியிடுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயங்க. நீங்க ஏன் சூசைடுன்ற அளவுக்கெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ஒரு அபத்தமான விஷயங்க. ஏன்னா ஒரு பெண் தப்பா இருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலையே சரியில்ல. அந்த வீடியோல பார்க்கும்போதே தெரியுறது அப்பட்டமான அந்த பெண் சரியில்ல. அந்த ஒரு 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 நபர் கூட தொடர்புல இருக்காங்க. அவங்களும் சரியில்ல அப்படின்ற உடனே நீங்க அத கண்ணும் காணாம போயிடுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சோசியல் மீடியால தெரியப்படுத்துறது தப்பில்ல தன்னுடைய பர்சனல. முதல்ல இந்த மாரி விஷயங்கள சோசியல் மீடியா கொண்டு வரது தப்பா சரியா என்னன்னே சொல்ல தெரியல. ஏன்னா சொல்ல வரது
தப்பு இல்ல. ஆனா சூசைடுன்ற ஒரு விஷயம் ரொம்ப, 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 ரொம்ப ஒரு தப்பான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நீங்க அடுத்த வாழ்க்கைய நோக்கி தேடி போகணும். அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைய மேம்படுத்த பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய தலையாய கடமை. அப்படி ஒரு கடமைய விட்டுட்டு நீங்க சாக வேண்டுறதுல எந்த ஒரு அவசியமுமே இல்ல. நீங்க நீங்க இத எடுத்து நீங்க ஒரு காவல்துறையில நீங்க தெரியப்படுத்தலாம். அவங்க அதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ண கைது பண்றதா இருக்கட்டும், அந்த கள்ள தொடர்பு காதலன கைது பண்றதா இருக்கட்டும் எல்லாமே செய்வாங்க. ஸோ நீங்க என்னன்னா சோசியல் மீடியால தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தா அது ஒரு தப்பே கிடையாது. ஆனா சூசைடுன்ற ஒண்ணு ஒரு தப்பான விஷயம். இதுக்கு உங்கள நீதிமன்றங்களா இருக்கட்டும் கடுமையான கண்டனங்கள தெரியப்படுத்துவாங்க. அந்த நபர் இன்ன வரைக்கும் உயிரோட இருக்காரா? என்ன ஏதுன்னே தெரியவில்ல. குழந்தைய பத்தி என்ன ஆச்சுன்னு தெரியல. இது திருச்சி காவல்துறை உடனடியாக இது என்ன ஏது? இந்த வீடியோ எப்படி உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து, உண்மையான விஷயம் என்னது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ நிறைவாக்குறேன். தேங்க் யூ.